பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஜானு டார்லிங், நான் கிளம்புறேன். அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, அதுக்கண்ணா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கம்மா. ஜானு என்ன யோசிச்சுட்டு இருக்கா? நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அது பொண்ணுலடா ஆதிக்கண்ணா. நைட்டு ஃப்ளைட்டு 12 மணிக்குன்னு தான் சொன்னேன். ஆனால் மணி என்ன 7 கூட ஆகலை. அதுக்குள்ளார ரெடியாகி நிற்கிறியே, அதான் என்ன விஷயமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ ஸ்லோவாக நம்ம வண்டியில் போனாலும் மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளார போயிடலாம். ஆனால் நீ இப்படி 7 மணிக்கே கிளம்பியிருக்கே, அதான்டா பாட்டிக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஜானு, அது பொண்ணுல ஜானு. அது போற வழியில ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள பாத்துட்டு போகணும். அதான் சீக்கிரமா கிளம்பி இருக்கேன். என்னது ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு எனக்கு தெரியாம? ஜானு, உனக்கு நல்லா தெரியல நான் எதுக்காக இப்படி சீக்கிரமா கிளம்பி போறேன்னு. பின்ன என்ன ஜானு வேணும்னு கேட்டுட்டு இருக்கா? டே ஆதி, உங்க அம்மாக்கும் தெரியும் நீ எதுக்காக இவ்வளோ சீக்கிரமா கிளம்பி போறேன்னு. அதனால ஓவரா சமாளிக்காத. ஜானு, நீ இருக்கே ஒரு விஷயம் சொன்னா அது உன்னால சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ண முடியாதுல. இரு ஜானு, நான் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். டேய், அப்படி நான் என்னடா பண்ணா? என் மருமக கிட்ட சொன்னேன், இது ஒரு தப்பா? ஐயோ அத்தை, என்ன இது 2 பேரும் ஸ்கூல் பசங்க மாதிரி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கண்ணா உனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுல, நீ கிளம்புப்பா. சரிங்கம்மா. ஜானு, நான் கிளம்புறேன். ஒழுங்கா டைமுக்கு டேப்லெட்லாம் போடு, ஓகேவா? நான் போயிட்டு 4-5 நாள்ல வந்துருவேன். ஓகே? டே ஆதி, ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியாடா? டெல்லியில ரொம்ப குளிரும்ல. ஜானு, அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி ஜானு, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அம்மா நான் கிளம்புறேம்மா, பாய்மா. சரிடா, பார்த்து பத்திரமா போ. ஆதி பார்த்து. டே ஆதி, என்னடா இது? பார்த்து போக மாட்டியா? என்னஹா இடிச்சுக்கிட்ட பாரு. முதல்ல வந்து உட்காருவா. ஜானு, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல ஜானு, லைட்டா தான் இடிச்சுக்கிட்டேன். இல்லப்பாடி, நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போப்பா. இரு, நான் போய் உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஜானு, என்ன இது இப்ப? எதுக்கு நீ இவ்வளவு டல்லா இருக்க? இங்க பாரு ஜானு, பெருசாலாம் ஒண்ணு இடிச்சுக்கல, லைட்டா தான். நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டல்லா இருக்க? டே ஆதிக்கண்ணா, இல்லடா, அது கிளம்பும் போது இடிச்சுக்கிட்டியா, அதான்டா. டே ஆதி, இப்போ நீ அவசியம் கிளம்பணுமாடா? ஜானு, என்ன ஜானு பேசுற நீ? தெரியாம நான் போய் இடிச்சுக்கிட்டதுக்கு நீ என்ன ஜானு போய் தான் ஆகணுமான்னு கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு ஜானு, இது எவ்வளவு பெரிய பிசினஸ் மீட்னு தெரியுமா? நான் கண்டிப்பா போயே ஆகணும் ஜானு. ஆதிக்கண்ணா, சின்னப்பா, முதல்ல தண்ணி குடி. சரிம்மா. நீங்களாச்சும் ஜானு கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஜானு பாருங்க என்ன நம்ம பேசிட்டு இருக்கு. இல்லப்பா ஆதி, அத்தை பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். நீ அவசியம் போய் தான் ஆகணுமா என்ன? என்னம்மா நீங்க ஜானு கூட சேர்ந்துட்டு நீங்களும் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்கம்மா, இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பிசினஸ் மீட், நான் போயே ஆகணும். ஜானு, உனக்கே நல்லா தெரியும்ல, நானே தானே ஜானு போய் வேணும்னு இடிச்சிட்டேன். இதுல என்ன ஜானு இருக்கு? அதோட எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல ஜானு. அதனால ப்ளீஸ், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். 2 பேரும் இவ்வளவு டல்லா இருந்தீங்கன்னா எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடும். ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் சிரிச்சுட்டே என்ன வழி அனுப்பி வைங்க. இல்லப்பா ஆதி, அது இல்லம்மா மீனாட்சி, ஆதிதான் எவ்வளவு முக்கியமான பிசினஸ் மீட்னு சொல்றாள, அவ போயிட்டு வரட்டும், விடு. நீ பயப்படாம இரு, சரியா? அப்புறம் என்ன, உங்க மாமியார் எதை சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்குமா இன்னும் டல்லா இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? நீங்க பயப்படாம இருங்க, சரியா? சரிப்பா ஆதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. நீ அங்க போனோடனே அடிக்கடி கால் பண்ணணும், சரியா? ஐயோ சரிம்மா, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். உங்களுக்கு மறக்காம கால் பண்றேன், போதுமா? சரிம்மா. மித்துவை வேற பார்த்துட்டு போகணும். நான் அதுக்கு தான் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன்னு உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேமா. சரிடா ஆதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் அங்க ரீச் ஆனாலும் கால் பண்ணு, ஓகே? ஓகே ஜானு டார்லிங், பாய்மா, நான் கிளம்புறேன். அத்தை, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன் அத்தை. சரிம்மா மீனாட்சி, நீ போய் பாரு. கடவுளே, ஆதி பத்திரமா டெல்லிக்கு போய் சேரணும். நீங்க தான் ஆதிக்கு துணையா இருக்கணும். அப்பா, நல்ல வேலை பாட்டி தூங்குறாங்க. அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணி போயிட வேண்டியதான். ஏய் பாட்டி, தெரியாம தண்ணி உங்க மேல கொட்டிடுச்சு, சாரி. வாய மூடு. இல்ல பாட்டி, அது நான் தெரியாம தான் தண்ணி உங்க மேல கொட்டிட்டேன், சாரி. டேய், வாய மூடுன்னு சொன்னேன். உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, கண்ணு முன்னாடி நீ வராதன்னு. சொல்லி நீ வரனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். வந்ததும் இல்லாம நீ எடுத்துட்டு வந்த தண்ணியை என் மேல வேற கொட்டி வச்சிருக்க. இல்ல பாட்டி, அது நான் வேணும்னு வரல, தெரியாம தான் உங்க மேல தண்ணி கொட்டிடுச்சு, மன்னிச்சிடுங்க பாட்டி. அடச்சி, வாய மூடு. நீ வேணும்னு தாண்டி என் மேல தண்ணியை ஊத்தி இருந்திருப்ப. ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி, சத்தியமான வேணும்ல தண்ணியை ஊத்தல. அது தெரியாம தான் கால் ஸ்லிப் ஆகி உங்க மேல தண்ணி பட்டுருச்சு. சாரி பாட்டி. டேடி, சொல்ற சும்மா பேசிட்டே இருக்க. நிறுத்துங்க.
யார் நீ? முதல்ல என் கையை விடு. இப்போ எதுக்கு நீங்க மித்ராவை அடிக்க போறீங்க? அத கேட்க நீ யாரு? அவளை அடிச்சா உனக்கு என்ன வந்திருக்கு? அவளை அடிச்சா நான் கேட்பேன். ஏன்னா அவ என்னோட பொண்டாட்டி. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன இவளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஓ, இவன் தான் இவளுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையா? சரி சரி. ஏன் பாட்டிமா, வயசுல பெரியவங்க தானே நீங்க? அவதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாள் உங்ககிட்ட. அப்புறமா எதுக்காக அவளை நீங்க அடிக்க போறீங்க? ஐயோ, இந்த இவன் பாட்டியை பத்தி தெரியாம இவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறான். ஐயோ, இப்போ என்ன பண்றது? இங்க பார்ப்பா தம்பி, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசாத, சரியா? பாட்டிமா, நடந்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், சரிங்களா? மித்ரா தெரியாம தான் உங்க மேல தண்ணி கொட்டினா. அவ வேணும்னு எதுவும் பண்ணல. இங்க பாருங்க பாட்டிமா, வயசுல பெரியவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, பெரியவங்க மாதிரி நடந்துக்கவும் செய்யணும். போடு தகிட தகிட. அப்பா கிளவிக்கேத்த சரியான ஆளு ஆதி சார் தான்ப்பா. ஆதி மாமா, ஆனா அவர் இந்த நேரத்துல அதுவும் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னாச்சு? வைஷோக்கா விஷ பாட்டில் வந்துட்டா? சொல்லு தேவி. அக்கா, ஆதி மாமா இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்திருக்காரு? அவரு பாட்டி கிட்ட என்ன ஏதோ கோவமா பேசுற மாதிரி இருக்கு. உங்க பாட்டி வயசான காலத்துல மூக்குக்கு கீழே கிணறு சைஸ்ல ஒண்ணு இருக்குல்ல, வாய் அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். அக்கா, என்ன சொல்றீங்க? நான் சொல்றது இருக்கட்டும், நீ முதல்ல போய் உங்க பாட்டி கிட்ட சொல்லு. முன்ன மாதிரி மித்ரா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா இனிமே கேள்வி கேட்க மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு, அதாவது மித்ராவோட புருஷன் மிஸ்டர் ஆதித்யா வந்து கேட்பாரு அப்படின்னு உங்க பாட்டி கிட்ட நீ போய் சொல்லு போ. ஓ, இப்பதான் புரியுது. பாட்டி மித்ராவை திட்டம் போதுதான் ஆதி மாமா வந்திருக்காரா? ஐயோ, என்ன இந்த வைஷோக்கா எனக்கு நேராவே ஆதி மாமா அந்த மித்ராவோட புருஷன் சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, இது நடக்கவே நடக்காது. என்ன ஒரே சத்தமா இருக்கு? அட, ஆதி மாப்பிள்ள. அடடா, ஆதி மாப்பிள்ள, வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? இப்போதான் ஆண்டி வந்தேன். சரிங்க மாப்பிள்ள, உட்காருங்க. மாப்பிள்ள, இவங்க தான் என்னோட அத்தை. ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னல, அது இவங்க தான் அத்தை. இவர் தான் ஆதி மாப்பிள்ள, நம்ம மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. உட்காருங்க தம்பி. லக்ஷ்மி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போறேன், வெந்நீர் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஹாய் ஆதி சார், வாங்க. ஹாய் வைஷு. ஹாய் தேவி. ஹாய் ஆதி மாமா. மாப்பிள்ள, என்னாச்சு இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க? ஆண்டி, அது நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். ஆண்டி, நான் மித்துக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான். என்ன ஆதி மாமா, மித்ரா கிட்ட தனியா பேசணுமா? இவகிட்ட தனியா பேசுற அளவுக்கு என்ன இருக்கு? ஐயோ லக்ஷ்மி சித்தி, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லணும். ஓ சரிங்க ஆதி தம்பி, பேசுங்க. வைஷு தேவி, வாங்க உள்ள போலாம். ஆதி மாப்பிள்ள மித்ரா கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாருல, வாங்க போலாம். ஐயோ, என்ன சித்தி இப்படி சொல்றாங்க? சித்தி, என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? பாட்டி இருக்காங்களா சித்தி? பாட்டி தப்பா நினைப்பாங்கல்ல? இந்த விஷ பாட்டில் வேற. மா, தேவி சின்ன பொண்ணு, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி வளரிட்டே இருப்பா. அவளுக்கு இதெல்லாம் புரியாதுலமா. மா, ஆதி சார் தான் சொல்றாருலமா மித்து கூட தனியா பேசணும்னு. ஹாலில் இருந்துட்டு தனியா பேசணும்னா எப்படிமா? பேசாம மித்து, நீ ஆதி சாரை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போ. மித்து, அவர் தான் உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாருல. என்ன வைஷோக்கா ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேச சொல்றாங்க? ஹால்ல இருந்து ரெண்டு பேரும் தனியா நின்று பேச போறது நினைச்சாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இதுல ரூமுக்கு வேறயா? ஐயோ ஆமாண்டா வைஷு, நீ சொல்றது சரிதான். மித்துமா, ஆதி மாப்பிள்ள தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாருலடா, நீ ரூமுக்கு கூப்பிட்டு போ. இல்ல லக்ஷ்மிமா, அது மித்து வாய மூடி. ஆதி சார் தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாருல, அப்புறம் நீ அது இதுன்னு எழுதிட்டு இருக்கா? மா, நீங்க வாங்கம்மா. மித்து ஆதி சாரை ரூமுக்கு கூப்பிட்டு போவா. சரிடி. தேவி, வா போலாம். சித்தி, அதே அந்த ரூம்ல தான் என்னோட புக்ஸ் எல்லாம் இருக்கு சித்தி. நான் போய் படிக்கணும், அதனால அவங்க ரெண்டு பேரும் ஹால்லே பேசட்டுமே. இப்ப வேற ஒருத்தி இவ்வளவு நாள் புக்கை பேருக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு தான் அவளுக்கு படிக்கணும்னு தோணும் இவள. தேவி, ஆதி சார் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ பொறுமையா போய் படிச்சுக்கலாம், சரியா? இப்ப வா, அம்மாவுக்கு கிச்சன்ல போய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ ஆமாண்டி, ரெண்டு பேர் வாங்க, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. இல்ல சித்தி, அது தேவி, வா தேவி போலாம். வைஷோக்கா, எதுக்கு இப்ப இழுக்குறீங்க? விடுங்க. அச்சச்சோ, நீ வா தேவி, நம்ம கிச்சனுக்கு போலாம். ஐயோ, நீங்க இந்த டைம்ல என்ன பண்றா? அம்மா, என்ன ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? அது ஐயோ, என்ன பண்ற நீ? விடு. முடியாத மித்துக்குட்டி. ஐயோ கடவுளே, ஐயோ யாராச்சும் வந்துவாங்க, முதல்ல விடு. ஐயோ மித்து பாப்பா, அதுல யாரும் வரமாட்டாங்கடி. நீ எதுக்கு சும்மா பயந்துட்டே இருக்கா? இங்க பாருடி, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது, சரியா? சும்மா பயந்துட்டே இருக்காத. ஐயோ, அதுதான் நானும் சொல்றேன், நமக்கு என்ன கல்யாணம் ஆகலங்கறத நீ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. யாராச்சும் வந்துவாங்க, முதல்ல விடு. முடியாது மித்து பாப்பா. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். சரி ஓகே, என்ன விஷயம் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா அத முதல்ல சொல்லு. மித்து பாப்பா, நான் பேசுறது இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பாட்டி எதுக்கு உங்ககிட்ட இவ்ளோ ஹார்ஷா நடந்துக்கிறாங்க?
மித்து உங்ககிட்ட தாண்டி கேக்குறேன், காதுல விழுதா இல்லையா? பாட்டிமாக்கு எதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிறாங்க? நான் மட்டும் வரதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா கண்டிப்பா பாட்டி ஒண்ணு அரைஞ்சிருப்பாங்க. ஏண்டி எதுக்காக அவங்க உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க? ஏன்னா பாட்டிக்கு என்ன சுத்தமா பிடிக்காது ஹிட்லர். அவங்க கண்ணு முன்னாடி கூட நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு அவ்வளோ வெறுப்பா இருக்கும். இதெல்லாம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? இதை நான் சொன்னாலும் பொண்ணு அவங்க கிட்ட போய் சண்டை போடுவேன். அப்படி இல்லைன்னா நீ எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நீ ரெண்டுமே பண்ணக்கூடாது ஹிட்லர். அதனால தான் என்னால் உங்ககிட்ட இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்ல முடியாது. சாரி. மித்து பாப்பா உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏய், இது என்ன கேள்வி? பாட்டி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் தண்ணி எடுத்துட்டு வரும்போது தெரியாம கால் ஸ்லிப் ஆகி அவங்க மேல தண்ணியை கொட்டிட்டேன். அதனால தான் அவங்க அப்படி பேசினாங்க. இல்லைன்னா அவங்க அப்படிலாம் பேசவே மாட்டாங்க தெரியுமா? இல்லடி, அவங்க பேசுனதை பார்த்தா தண்ணி மேல கொட்டினதுக்காக அவ்வளோ ஹார்ஷா பேசின மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். ஏய், பாட்டி உண்மையாவே அதுக்கு தான் திட்டினாங்க. ஆமா, நீ எப்போ வந்த? அது பாட்டிக்கிட்ட நீ வேணும்னு பண்ணலன்னு சொன்னோன்னே பாட்டி ஒன்று அறிய வந்தாங்களே, அப்போதான் வந்தேன். Thank God. ஏய், நீ அப்பதான் வந்த. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். நடந்தது இதான். பாட்டி தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் தெரியாம கால் ஸ்லிப் ஆகி அவங்க மேல தண்ணியை கொட்டிட்டேன். அதனால தான் திட்டினாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. சரியா? அதோட அவங்க திட்டினது ஒன்றும் அவ்வளோ ஹார்ஷாலாம் இல்லையில. என்ன அவ்வளோ ஹார்ஷா இல்லையாவா? மித்து அவங்க ஒன்று ஹார்ஷா தான் திட்டினாங்க. ஐயோ, நான் சொல்றேன்ல அப்படிலாம் இல்லைன்னு. சரி, ஓகே, அவங்க வயசுல பெரியவங்க தானே, திட்டிட்டு போகட்டும். இதுல என்ன இருக்கு? நீ எதுக்கு பாட்டியோட கையெல்லாம் பிடிச்சி தேவையில்லாம எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டா? என்ன தேவையில்லாம பேசுறேனா? மித்து என்ன பேசுறடி? கொஞ்சம் நான் விட்டுருந்தா அவங்க ஒன்று அடிச்சிருப்பாங்கடி. இங்க பாரு மித்து, என் கண்ணு முன்னாடி என் மித்து பாப்பாவை யாரு கஷ்டப்படுத்தினாலும் சத்தியமா என்னால அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாதுடி, அது யாரா இருந்தாலும். லவ் யூ ஹிட்லர். எனக்கு நல்லாவே தெரியும் யாரும் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாலும் உனக்கு அது சுத்தமா பிடிக்காதுன்னு. ஆனாலும் பாட்டியை பத்தி உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது ஹிட்லர். நான் ஃபுல்லா சொன்னேன்னா கண்டிப்பா நீ பாட்டி மேல ரொம்ப கோவப்படுவேன். அவங்க என்ன லைட்டா ஹார்ஷா பேசினதுக்கே உனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. நான் மட்டும் ஃபுல்லா சொன்னேன்னா சத்தியமா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. வீணா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனாலதான் உங்ககிட்ட என்னால எதுவுமே சொல்ல முடியல. சாரி. மித்து பாப்பா என்னாச்சுடி? இல்ல, அது இருந்தாலும் நீ பாட்டிக்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஐயோ மித்து, நான் தான் சொல்றேன்லடி, என் கண்ணு முன்னாடி உன்னை யாராச்சும் சின்னதா கஷ்டப்படுத்தினா கூட சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாதுடி. அதனாலதான் பாட்டிக்கிட்ட அந்த மாதிரி பேசினேன். சரி, ஓகே, நான் அப்படி பேசினது உன்னை ஹர்ட் பண்ணி இருந்துச்சுன்னா சாரி, ஓகேவா? இனிமே அப்படிலாம் பேசாத, சரியா? சரிங்க மனைவி, அப்படியே உங்க பாட்டிக்கிட்டே போய் சொல்லி வைங்க. என் புருஷனுக்கு நேரா என்னை எதுவும் சின்னதா கூட சொல்லிடாதீங்க பாட்டி, என் புருஷனால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு. சரிங்களா? இருக்கானே லவ் யூ ஹிட்லர். மித்துக்குட்டி ஏதாச்சும் சொன்னியா? அது வந்து அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், தனியா பேசணும்னு சொன்னேன். என்ன விஷயம் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே? என்ன விஷயம்? அது வந்து ஆதி மாமா. என்ன இது ரெண்டு பேரும் இப்ப நிக்கறாங்க? அதுவும் ஆதி மாமா இவ்வளவு இப்ப பிடிச்சிருக்காரு. ஐயோ தேவி, தேவி வந்துட்டா பாரு. விடு மித்து, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ விடு மித்து, அமைதியா இரு. தேவி, சின்ன இது நீங்க என்ன பண்ற? இல்ல, அது ஷட் அப் தேவி. ரூம்குள்ளார வரும்போது ரூமை தட்டிட்டு வரணுங்கிற பேசிக் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? சிவரெல்லாம் அவளை விடவே மாட்டேங்கிறாரு. அவ்வளோ அப்படியே நிற்கிறா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. இல்லை இல்லாதி மாமா, அது காஃபி. இங்க பாரு தேவி, யார் ரூமுக்கு போனாலும் முதல்ல கதவை தட்டிட்டு உள்ள போக கத்துக்க, புரிஞ்சதா? சரிங்க ஆதி மாமா, வெளியில வாங்க, காஃபி குடிக்கலாம். என்ன வெளியில வரணுமா? காஃபி கையில தானே இருக்கு, நீ எங்க டேபிள்ல வச்சுட்டு போ தேவி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். இல்ல, அது துணியெல்லாம் காய போடணும். மித்ராவை கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். வாட்? துணி காய போறதுக்கு இவ்வளவு கூப்பிட வந்தியா? தேவி, மித்ரா கொஞ்சம் லேட்டா தான் வருவா. நீ இப்போ காஃபி அங்க வச்சுட்டு ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போறியா? இல்ல, அது தேவி, உனக்கு புரியுதா இல்லையா? நானும் மித்ராவும் தனியா பேசிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உன்னை வெளியில போன்னு சொல்றேன். மித்ரா என்ன கொஞ்ச நேரத்துல வருவா, நீ காஃபியை வச்சுட்டு ப்ளீஸ் இப்போ நீ கொஞ்சம் வெளியில போ. மூஞ்சில் அடிச்ச மாதிரி அதுவும் இவ்வளவு கோவமா இப்படி சொல்றாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நம்ம கண்ணு முன்னாடி அவளை இப்படி பிடிச்சிருக்காரு. நம்ம போனதுக்கு அப்புறம் ஐயோ. தேவி, அப்படியே போகும்போது டோரை கொஞ்சம் லாக் பண்ணிட்டு போ. சரி.
ஐயோ ஐயோ நீ என்ன பைத்தியமா நீ பாவம் தேவி சின்ன பொண்ணு அவகிட்ட இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுன நீ மித்து என்ன பேசுற நீ தேவி சின்ன பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அவ விரல் சூப்பர் அளவுக்கு சின்ன பொண்ணு கிடையாது சரியா. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா. அதோட ஒருத்தவங்க ரூம்குள்ளார வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற பேசிக் மேனரே இல்லாம வளர்ந்தா எப்படி மித்து? அதை சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ சரி ஓகே, அட்லீஸ்ட் அவ வந்ததுக்கு அப்புறம் என்ன விட்டுக்கலாம்ல. இப்படி புடிச்சு வச்சிருந்தா எப்படி? அவ என்ன நினைப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதவை தட்டாம வந்தது அவளோட தப்பு சரியா. அதோட நான் ஒன்னும் யாரோ ஒருத்திய ஒன்னும் இப்படி புடிச்சு வச்சுக்கல, என் பொண்டாட்டியை தான் புடிச்சு வச்சிருக்கேன். அது அவளுக்கும் தெரியும் தானே, பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா. இதுல என்ன இருக்கு? எனக்கு இது தப்பாலாம் தெரியல. உனக்கு தப்பா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஐ எம் சாரி டி. எப்ப பார்த்தாலும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரியை மட்டும் கரெக்டா சொல்லிடு. சரி ஓகே, என்ன முக்கியமான விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மித்துக்குட்டி, பிசினஸ் மீட்டுக்காக டெல்லி போறேன்னு சொன்னல. ஆமா 2 days கழிச்சு கிளம்புறேன்னு சொன்னேன். ஏன் அதுக்கும் இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? இல்ல மித்து, 2 days கழிச்சு தான் பிசினஸ் மீட் ஸ்டார்ட் ஆகுறதா இருந்துச்சு. பட் சம் ரீசன்னால நாளைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நைட்டு நான் கிளம்புறேன்டி, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். என்ன இன்னைக்கே போறியா? ஆமாண்டி, நைட்டு 12 மணிக்கு ஃப்ளைட்டு. சரி ஓகே, சீக்கிரமா வந்து உன்னை பார்த்துட்டு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே 4 to 5 days உன்னை பிரிஞ்சிருக்க போறேன். ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன சொல்ற நீ? 4-5 நாள் ஆகுமா நீ போயிட்டு வரதுக்கு? ஆமா மித்துக்குட்டி, எக்ஸாக்டா தெரியல எவ்வளவு டேஸ் ஆகும்னு. ஆனா மினிமம் 4 to 5 days ஆச்சு ஆகும்டி. என்ன மித்துக்குட்டி, மாமாவை மிஸ் பண்ண போறதை நினைச்சா கவலையா இருக்கா? நீ சொல்லணும்னா நான் நிறைய மிஸ் பண்ணுவேன் ஹிட்லர். என்ன மேடம் என்ன சொன்னீங்க? மிஸ் பண்ணுவீங்களா? அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல. நீ நினைச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும்? கில்லடி, நீ மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சு, அதனாலதான். விழு நான் எதுக்கு ஒன்று மிஸ் பண்ண போறேன்? நான்லாம் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? எனக்கு தெரியும் என் மித்துக்குட்டி என்ன மிஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு. மித்து பாப்பா, நீ வேணும்னா என்ன மிஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா நான் உன்னை நிறைய 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 மிஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒன்று 4 to 5 days பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்டி. அதனால உன்னை மிஸ் பண்றது தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக. எப்படி அப்படி பாக்குறாங்க? என்ன எப்படியும் நான் வரத்துக்கு 4-5 நாள் ஆகும்டி. அதனால 4-5 நாளுக்கு தாங்குற மாதிரி நச்சுன்னு கூட. என்னது? இங்க பாரு, அதெல்லாம் என்னால முடியாது. முதல்ல விடு. அது சரி, நீ என்னைக்கு தாண்டி கேட்டோனே கொடுத்துருக்க. ஆனா நான் கேட்டோனே நீ நச்சு நச்சு கொடுக்குற நாள் கண்டிப்பா வரும். அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்றேன். சரி ஓகே, நீ எப்படி ஒரு நாள்ல ஒரு நாள் நான் கேட்டோனே கொடுக்க தான் போறேன். ஆனா இப்போ நான் கொடுக்கறது நீ வாங்கிக்கோ சரியா? என்ன மித்துக்குட்டி, எப்பவுமே கிஸ் பண்ணி முடிச்சோன்னே லபதுபான்னு குதிப்பேன். இன்னைக்கு நான் இவ்வளவு சைலண்டா நிக்கிறேன். என்ன மேடம், ஒன்ஸ் மோர் வேணுமா? என்னமோ தெரியல ஹிட்லர், உன்னை நிறைய மிஸ் பண்ண போற மாதிரி இருக்கு. தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. மித்துக்குட்டி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். மித்து, உண்மையை சொல்லட்டுமா? என்னமோ தெரியலடி, உன்னை நிறைய மிஸ் பண்ண போற மாதிரி இருக்கு. அதனால ப்ளீஸ் டி, ஒன்ஸ் மோர். இல்ல அது மித்து பாப்பா ப்ளீஸ் டி, 5 days உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்டி. அது என்னமோ தெரியலடி, அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது அது இதுன்னு எதுவுமே இல்ல. மிஸ் யூ டி மித்துக்குட்டி. என்ன நீ 12 o'clock ஃப்ளைட்னு சொன்ன, இப்போவே டைம் 9:30க்கு மேல ஆயிடுச்சு. நீ இப்போ கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். ஆமாண்டி, இப்போ கிளம்புனா கரெக்டா தான் இருக்கும். ஆனா என்னமோ தெரியலடி, மனசுல ஒரு மாதிரி இருக்கு. மித்து பாப்பா, உன்னை நான் நிறைய மிஸ் பண்ண வேண்டி. உன்னை 4-5 நாள் எப்படி பார்க்காம இருக்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியலடி. மித்துக்குட்டி, நான் வரத்துக்கு 4-5 நாள் ஆகும் சரியா? நீ அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருக்கணும், ஓகே? எனக்கும் அப்படிதான் இருக்கு. நானும் உன்னை நிறைய மிஸ் பண்ணுவேன் ஹிட்லர். மிஸ் யூ. சரி ஓகே, டைம் ஆகுதுல, நீ கிளம்பு. என்னமோ தெரியலடி, கிளம்புன்னு மூளை சொல்லுது. ஆனா மனசு கிளம்பாத, இப்படியே இருன்னு சொல்லுது. இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டுமா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. அது ஓகே. சரி ஓகே மித்துக்குட்டி, என்னை இப்படியே இருக்க சொன்னாலும் நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும். அர்ஜுனும் வரணும் வேற ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுவாங்க. சரி ஓகேடி, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இரு சரியா? நீ பார்த்து பத்திரமா போ சரியா? சரிடி, நான் என்ன பார்த்துக்கிறேன். நீ ஒழுங்கா பார்த்து பத்திரமா இரு. அப்புறம் என்னமோ தெரியலடி, போகிறதுக்கு சுத்தமாக மனசே வரல. சரி ஓகே, டைம் ஆகுது. மாமா கிளம்புறேன், ஓகேவா?
மித்துக்குட்டி லவ் யூ ஸோ மச். அப்புறம் உன்னை நிறைய மிஸ் பண்ணுவேன். சரி ஓகே நான் கிளம்புறேன். லவ் யூ டு ஹிட்லர். நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணுவேன். ஆஹா என்னடி ஏதாச்சும் சொன்னியா? அது டைம் ஆகுது, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் ரீச் ஆனோட கால் பண்ண சரியா? சரிடி ரீச் ஆனோட கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன். சரி ஓகே நான் கிளம்புறேன். மித்துக்குட்டி ஒரு நிமிஷம். லவ் யூடி மித்துக்குட்டி, பார்த்து பத்திரமா இரு ஓகேவா? ஹே அப்புறம் ஒரு நிமிஷம் ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. என்னடி சொல்ல போறா? லவ் யூ சொல்ல போறியா? ஆமாம் ஹிட்லர், நான் உனக்கு லவ் யூ தான் சொல்ல போகிறேன். ஆனால் இன்னைக்கு இல்லை, நீ பிஸ்னஸ் மீட் முடிச்சுட்டு வா. முடிச்சுட்டு வந்தோன்னே உன் பர்த்டே வருதுல்ல, அன்றைக்கி உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஆஹா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அது நீ பிஸ்னஸ் மீட் போயிட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னடி சொல்ற? சர்ப்ரைஸா? அம்மா என்ன சர்ப்ரைஸ்? நான் தான் சொன்னேன்ல, நீ பிஸ்னஸ் மீட்டுக்கு போயிட்டு வா, நான் சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுறேனே. இப்போயே கேட்டால் என்ன அர்த்தம்? நீ பிஸ்னஸ் மீட் போயிட்டு வா, இந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத சொல்கிறேன். என்னடி நீஹா வரதுக்கு 4-5 நாள் ஆகும்டி. 4-5 நாளும் என்ன சர்ப்ரைஸ்னு மண்டக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும்டி. மித்துக்குட்டி ப்ளீஸ் சின்ன க்ளூ வாட்சி கொடுறீ ப்ளீஸ். நீ பிஸ்னஸ் மீட் போயிட்டு வா, நான் கண்டிப்பாக என்ன சர்ப்ரைஸ்னு சொல்கிறேன் சரியா? சரி ஓகே டைம் ஆகுது, இப்போ நீ கிளம்பு. சரிடி 5 days தானே, மாமா வெயிட் பண்றேன். சரி ஓகே மித்துக்குட்டி நான் போயிட்டு வரேன். மறுபடியும் சொல்றேன், பார்த்து பத்திரமா இரு. டேக் கேர் ஓகே? சரி ஓகே பாய், கிளம்பு. பாய் மித்துக்குட்டி, லவ் யூ அப்புறம் மிஸ் யூ. என்ன மித்து டார்லிங், ரெண்டு பேரும் கண்ணாலே அப்படி ரொமான்ஸ் பண்றீங்க? ஹே என்னடி பேசுற நீ? அப்படிலாம் இல்ல. நான் தான் பார்த்தனே, ஆதி சார் வாய் மட்டும்தான் என்கிட்ட லக்ஷ்மி அம்மா கிட்ட எல்லாம் பேசுது, கண்ணு ஒன்னதான் பார்த்துச்சு. மேடமும் ஆதி சாரை மட்டும்தானே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஐஷோ அப்படிலாம் இல்ல. மித்து எனக்கு தெரியாத உன்னை பத்தி. மித்து டார்லிங் நீ எப்போதான் லவ்வ சொல்ல போற? வைஷு ஆக்சுவலா என் லவ்வை சொல்லலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிஸ்னஸ் மீட் முடிஞ்சு அவன் டெல்லியிலேருந்து வந்தோன்னா அவன் பர்த்டே வருதில்ல, அன்னைக்கே நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அவன்கிட்ட சொல்லியே அனுப்பியிருக்கேன், நீ பிஸ்னஸ் மீட் முடிஞ்சோடனே உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு. கண்டிப்பாக அவன் கெஸ் பண்ணியிருப்பான். இருந்தாலும் அவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் 5 days தான், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மித்து டார்லிங் ரியலி சூப்பர் டி சூப்பர். நானும் நீ ப்ரப்போஸ் பண்ணுற டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். சரி மித்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? மார்னிங் வேற ஆஃபீஸ் போகணும்ல. சரிடி வா போகலாம். எப்பா டேய் வந்துட்டியா? டேய் உனக்காக எவ்வளவு நேரமாடா நானும் அர்ஜுனும் ஏர்போர்ட்ல வெயிட் பண்றது. ஏன்னா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொன்ன நாங்களே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம். நீ வீட்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடா? டேய் சாரிடா, அது வர வழியில மித்துவை பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. அருண் நான் அப்பவே சொன்னலடா, இவன் கண்டிப்பா மித்ராவை பார்க்க போயிருப்பான், அதனாலதான் வர இவ்வளவு லேட் ஆகுதுன்னா. நீ கேட்டியா எங்கேயாச்சும்? சரியா சொன்னடா அர்ஜுன். டேய் வெண்ண மொபனே, அவன் அப்பவே சொன்னான்டா நீ மித்ரா சிஸ்டர் தான் பார்க்க போயிருப்பானு. நான் தான் நீ பெரிய இவன் மாதிரி உனக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அவன் அப்படிலாம் இல்லடா சீக்கிரம் வந்துருவான்னு சொன்னேன். கடைசியில பல்பு எனக்கு தான். சரி ஓகேடா, அது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இப்போ நீ போனா தான் கரெக்டா இருக்கும். சீக்கிரம் போ, போர்டிங்க்கு டைம் ஆகுது பாரு. ஆமாண்டா அது ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்புடா. சரிடா அர்ஜுன், சரிடா வரும், நான் கிளம்புறேன்டா. டேய் நான் வரதுக்கு 4 to 5 days ஆகும் தெரியும்ல, அது வரைக்கும் 2 பிரான்ச்சையும் சேர்த்து 2 பேரும் மேனேஜ் பண்ணிடுங்கடா ஓகேவா? டேய் அது சரிடா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ கிளம்பு, பார்த்து பத்திரமா போ. ரீச் ஆனா கால் பண்ணு ஓகே? சரிடா அர்ஜுன் பாய்டா. டேய் மச்சான் பாய்டா. சரிடா அது பாய்டா, டேக் கேர்டா. ரீச் ஆனா மறக்காம கால் பண்ணு ஓகே? பாய்டா. சென்னையிலிருந்து நள்ளிரவு 12 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானது. சென்னையிலிருந்து நள்ளிரவு 12 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் ஆதி மித்து எனக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஐஸ்வர்யா சிஸ்டர். ஹாய் தீபா சிஸ்டர். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். அவங்க யாருக்காச்சும் ஹை பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹை பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.